பிறகு எதுக்கு பயப்படணும்? நம்மை தப்புவிக்க அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது யாராவது அவருக்காக பேசினாங்களா? நான் அவரிடத்துல அற்புதம் பெற்றேன், கண்ணெல்லாம் திறந்தார், அவர் எப்படி சிலுவையில் அறையலான்னு யாராவது உண்டாங்களா? வரலையே. அதனால சத்துருக்களுக்கு கைதான் ஓங்கி இருந்தாரு. பொறாம கொண்டவங்க தான் ஓங்கி பேசினாங்க. இதுதான் உலகம். ஆனா தேவன் அவர் கூட இருந்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பும்படி செய்தார். இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார்ல, அதே மாதிரி தான். அதனால பாடு, உபத்திரம், பகைக்கிறவங்க இருப்பாங்க. ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவரே, என்னை பகைக்கிறவளுக்கு என்னை தப்புவியும், நீர் எனக்கு அடைக்கலாம், நீர் எனக்கு துணை. இந்த மகனுக்கு மகளுக்கு நீங்க துணை. பகைக்கிற மக்களை கண்டு சோர்ந்து விடாதபடி காத்து அதில் ஜெயம் கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.